வணக்கம். இன்று எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இலக்கண தொகுப்புகளை மட்டும் அதில் என்ன கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எட்டாம் வகுப்பு 2024ஓட மறுபதிப்பு தான் நம்ம இப்போ பார்க்குறோம். என்னென்ன இலக்கணம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் இயல் பார்த்தோம்னா எழுத்துக்களின் பிறப்பு, வினைமுற்று, எச்சம், வேற்றுமை, தொகைநிலை, தொகாநிலை தொடர்கள். அடுத்ததாக புணர்ச்சி, வல்லினம் மிகு இடங்களும் மிகா இடங்களும், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இயல் 1ல் எழுத்துக்களின் பிறப்பு கொடுத்துருக்காங்க. எழுத்துக்களின் பிறப்பு ஆ, உ, கா, பா ஆகிய எழுத்துக்களை ஒலித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆ, உ, கா, பா. வாயை திறந்து ஒலித்தாலே ஆ அப்படிங்கிறது நம்மளுக்கு பிறக்குது, ஆ அப்படின்னு சொல்கிறோம். ஊ என்னும் எழுத்தை ஒலிக்கும் பொழுது இதழ்கள் குவிகிறது, ஊ அப்படின்னு சொல்லும் பொழுது. நாக்கின் முதற் பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும் பொழுது கா என்னும் எழுத்து பிறக்கிறது, கா. ஓகேங்களா. பா என்னும் எழுத்து இதழ்கள் ஒட்டுவதால் பிறக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு எழுத்துக்களும் பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக இருக்குது. அதாவது எழுத்துக்களோட பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சிகளினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகிறது. அதாவது உயிரோட முயற்சியால் உடலோட உள்ளிருந்து எழக்கூடிய காற்று மார்பு, தலை, கழுத்து, மூக்கு 4 இடங்களில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. எழுத்துக்களின் பிறப்பு இடப்பிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் 12ம் அ, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இதை 12 எழுத்துக்களும் கழுத்து இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய்யெழுத்துக்கள் கசடா தப்பரன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த வல்லின எழுத்துக்கள் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின எழுத்துக்கள் ஞமன இது மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின எழுத்துக்கள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. எரள வள. அப்போ கழுத்தில் 2 இருக்குது, உயிரெழுத்தும் இடையின எழுத்தும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றது. எழுத்துக்களின் முயற்சி பிறப்பை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படின்னா, ஆ, ஆ ஆகிய 2ம் வாய் திறத்தலாகிய முயற்சியால் பிறக்கின்றன. ஆ, ஆ 2ம் வாய் திறத்தலாகிய முயற்சியால் பிறக்கின்றன. இ, ஏ, ஐ ஆகிய 5ம் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய்ப்பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றன. இ, ஏ, ஐ ஆகிய 5ம் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய்ப்பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றது. உ, ஓ, ஔ ஆகிய 5ம் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன. உ, ஓ, ஔ ஆகிய 5ம் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன. மெய்யெழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படின்னு சொன்னால், இக்கு, இங்கு ஆகிய 2 மெய்களும் நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இக்கு, இங்கு ஆகிய 2 எழுத்துக்களும் அந்த ஆகிய 2 மெய்களும் நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இச்சு, இஞ்சி ஆகிய 2 மெய்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இச்சு, இஞ்சி ஆகிய 2 மெய்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இட்டு, இன்னு ஆகிய 2 மெய்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இட்டு, இன்னு ஆகிய 2 மெய்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இத்து, இந்து ஆகிய 2 மெய்களும் மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன. இத்து, இந்து ஆகிய 2 மெய்களும் மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன. இப்பு, இம்மு ஆகிய 2 மெய்களும் மேல் இதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இப்பு, இம்மு ஆகிய 2 மெய்களும் மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. ஈ இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதி பொருந்துவதால் பிறக்கிறது. ஈ இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய்ப்பையின் பல்லின் மேல்வாயின்
அதாவது ஈ அப்படிங்கிறது நாக்கோட அடிப்பகுதி, மேல்வாயோட அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. இரு இல் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. இரு இல்லு இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. இல் இது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால், இல் அப்படிங்கிறது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கின்றன. இது வந்து லட்டுக்கு வர இல். இல் பல்லிக்கு வர இல் போடும்பொழுது இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதலால், இல் அப்படின்னு நம்ம பள்ளிக்கு வர இல் சொல்லும்பொழுது மேல்வாயின் நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கின்றது. இவ் அப்படிங்கிறது மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது. இவ் அப்படிங்கிறது மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது. இரு இன்னு ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இரு இன்னு ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. சார்பெழுத்துக்கள் ஆயுதெழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. அதாவது ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தோட கருத்து இருக்குது. அடுத்தது 2வது பாடத்தில் இருக்கக்கூடிய வினைமுற்று அப்படிங்கிற பகுதியில் பார்க்கலாம். படித்தான், ஆடுகின்றாள், பறந்தது, சென்ற, கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள். அதாவது படித்தான், ஆடுகின்றாள், பறந்தது, சென்ற, கண்டு இதெல்லாமே செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள். செயலை வினை என்றும் குறிப்பர். அந்த ஒரு செயல் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், வினை அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். வினைமுற்று அப்படிங்கிறது மலர்விழி எழுதினால், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இத்தொடர்களில் எழுதினால், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. எழுதினால், பாடுகிறான், மேயும் இச்சொற்களின் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர். வினைமுற்று 5 பால் 3 காலம் 3 இடம் அனைத்திலும் வரும். வினைமுற்று 5 பால் 3 இடம் 3 காலம் ஆகிய அனைத்திலும் வரும். வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என இரு வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறது ஒரு செயல் நடைபெறுவதற்கு செயல், செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் முதன்மையானவை ஆகும். அதாவது ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் முதன்மையானவை ஆகும். இவை 6ம் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று எனப்படும். எடுத்துக்காட்டு, மாணவி கட்டுரையை எழுதினாள். செய்பவர் மாணவி, கருவி தாளும் எழுதுகோலும், நிலம் பள்ளி, காலம் இறந்த காலம், செய்பொருள் கட்டுரை, செயல் எழுதுதல். குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. குறிப்பால் உணர்த்துவது. காலத்தை வெளிப்படுத்தாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். பொருள் பொன்னன், இடம் தென்னாட்டார், காலம் ஆதிரையான், சினை கண்ணன், குணம் அதாவது பண்பு கரியன், தொழில் எழுத்தன். தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகளுள் அன்றி ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று என பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு. தெரிநிலை குறிப்பு வினைமுற்று கிடையாது. ஏவல் வினைமுற்று இருக்குது, வியங்கோல் வினைமுற்றும் இருக்குது. ஸோ அடுத்ததாக ஏவல் வினைமுற்றுனா என்ன அப்படின்னா, பாடம் படி கடைக்கு போ. ஏவல்னால் நம்மளுக்கு தெரியும், கட்டளை அந்த மாதிரி சொல்கிறது. ஒரு செய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஏவல். ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது பாடம் படி கடைக்கு போ. இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுகின்றன. இவ்வாறு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று அதாவது ஏவக்கூடிய வினைமுற்று ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளில் வரும். எழுது ஒருமை, எழுது மின் அப்படின்னா பன்மை. ஸோ எங்கே மின் அப்படின்னு வந்தாலும் அது பன்மையை குறிக்கக்கூடியது. பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு. இப்போ நம்ம எழுதுங்கள் அப்படின்னு சொல்கிறது மின்னை பழைய காலத்தில் எழுது மின் அப்படிங்கிறது வந்திருக்கும். வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா வாழ்த்துதல், வெய்தல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும். வாழ்த்துதல்,
வெய்தல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் ஒரு வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று எனப்படும். இவ்வினைமுற்று இரு திணைகளையும், அதாவது உயர்திணை, அஃறிணை 2 திணையும் 5 பால்களையும், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படிங்கிற 5 பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஸோ 3 இடங்களையும் தன்மை, முன்னிலை, படர்க்கை இதெல்லாமே காட்டும். இதன் விகுதிகள் கா, இய, இயர், அல் என வரும். வாழ்க, ஒளிக, வாழியர், வாரல் இதெல்லாமே வியங்கோள் வினைமுற்று வருவதற்கான அறிகுறி. அதாவது வியங்கோள் வினைமுற்று அப்படின்னா வாழ்த்துதல், வெய்தல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்றுங்கிறோம். இவ்வினைமுற்று 2 திணை, அதாவது உயர்திணை, அஃறிணை, 5 பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், 3 இடம் தன்மை, முன்னிலை, படர்க்கை இதெல்லாமே காட்டும். இதன் விகுதிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது கா, இய, இயர் அப்படிங்கிறது வரும். அதாவது வாழ்க, ஒளிக, வாழியர், வாரல். ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னா, ஏவல் வினைமுற்று முன்னிலையில் தான் வரும். அதாவது தனக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட சொல்கிறது ஏவல் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்று அப்படின்னா இருதிணை, ஐம்பால், மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். ஏவல் வினைமுற்றில் ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு. வியங்கோள் வினைமுற்றில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லை. ஸோ வாழ்க, ஒளிக இதில் ஒருமைப்பன்மை காமிக்க முடியாது. கட்டளை பொருள் மட்டுமே வருவது ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளை உணர்த்தும். வியங்கோள் வினைமுற்று வாழ்த்துதல், வெய்தல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். வியங்கோள் வினைமுற்று விகுதி பெற்றே வரும். ஸோ இதில் முக்கியமானது விதித்தல் பொருளில் வரும் வியங்கோள் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. விதித்தல் பொருளில் வரும் வியங்கோள் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. இயர், அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டுமே உண்டு. இயர், அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டுமே உண்டு. அடுத்ததாக 3ஆம் பாடத்தில் இருக்கக்கூடிய எச்சம் அப்படிங்கிற பாடத்தில் கருத்துக்கள் பார்த்துடலாம். படித்தான், படித்த, படித்து ஆகிய சொற்களை நம்ம கவனிக்கணும். படித்தான், படித்த, படித்து. ஸோ இந்த சொற்களை கவனிக்கும் பொழுது படித்தான் என்னும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது. எனவே இது வினைமுற்று. படித்தான், படித்த, படித்து இந்த 3 சொற்களை படித்தான் அப்படிங்கிறது முற்று பெற்று வருகிறதுனால இது வினைமுற்றுன்னு சொல்கிறோம். படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். இது பெயரெச்சம், வினையச்சம் அப்படின்னு 2 வகைப்படும். பெயரெச்சம் அப்படின்னா படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். இது படித்த மாணவன், படித்த பள்ளி இவ்வாறு வரும். இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். பாடிய பாடல் இறந்த கால பெயரெச்சம், பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம், பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம். அடுத்ததாக தெரிநிலை குறிப்பு பெயரெச்சங்கள். எழுதிய கடிதம் இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. எழுதிய கடிதம் இத்தொடரில் எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். சிறிய கடிதம் இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை. சிறிய கடிதம் இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை. பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. இவ்வாறு செயலையோ காலத்தையோ வெளிப்படையாக தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். அடுத்ததாக வினையெச்சம் அப்படிங்கிறது படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தான், மகிழ்ந்தார் போன்ற வினைச்சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தாள், மகிழ்ந்தாள் போன்ற வினைச்சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். படித்து முடித்தான், படித்து வியந்தான் இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். தெரிநிலை வினையெச்சம் குறிப்பு வினையெச்சங்கள் அதாவது 2 வகைப்படும். எழுதி வந்தான் இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம். எழுதி வந்தான் இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். மெல்ல வந்தான் இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை, மெதுவாக என்னும் பண்பினை மட்டும் உணர்த்துகிறது. இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் எனப்படும். அடுத்ததாக முற்றெச்சம். வள்ளி படித்தனள் இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்தாள் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது.
வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். ஒரு எச்ச பொருளை, அதாவது ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். ஸோ வள்ளி படித்தனள், இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் வந்து படித்தாள் அப்படிங்கிற வினைமுற்று பொருளை தருது. வள்ளி படித்தனள், படித்தனள் அப்படிங்கிறது வினைமுற்று. இப்போ வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் அப்படிங்கிறப்போ படித்தனள் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருது. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வள்ளி படித்தனள் அப்படிங்கிறதுல அது வினைமுற்றாக வருது. ரெண்டாவது சென்டென்ஸில் வள்ளி படித்தனள்ங்கிறது வினை எச்சமாக வருது. அப்போது வினையெச்சமாக வந்து பின்னாடி இன்னொரு வினைமுற்று வருது, மகிழ்ந்தாள். ஸோ அதாவது எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் அப்படிங்கிறது நம்ம அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக இயல் 4 இருக்கக்கூடிய வேற்றுமை அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் பார்த்தலாம். பாவை அண்ணன் பார்த்து அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டால், இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாகச் செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும், என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றாள் பாவை. மேலே உள்ள பகுதியை படித்து பார்க்கும் பொழுது இதில் கூறப்பட்ட செய்தியை புரிந்து கொள்ள இயலாதவாறு ஒரு குழப்பம் தோன்றுகிறது அல்லவா? இப்போது அதே பகுதியை கொஞ்சம் சிறிது மாற்றி கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பாருங்கள். வேற்றுமை உருவுகளை சேர்த்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ பாவை அண்ணன் பார்த்து அப்படிங்கிறத பாவை அண்ணனை பார்த்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாகச் செய்வேன். ஸோ மேலே என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். மேலே என்ன கொடுத்துருப்பாங்க, என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும். ஸோ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும். மேலே என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு. அப்போ கீழே என்ன கொடுத்துருக்காங்க, என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு. ஸோ என்ன முழுசாக படிச்சிடலாம். பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டால், இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும், என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை. ஸோ இப்போது எளிதாக பொருள் புரிகிறது அல்லவா? இரண்டாம் பகுதியில் அண்ணன் என்னும் பெயர்ச்சொல் அண்ணனை, அண்ணா, அண்ணனால், அண்ணனுக்கு என்றெல்லாம் மாற்றப்பட்டிருப்பதால் பொருள் தெளிவாக விளங்குகிறது. அண்ணன் ஓர் பெயர்ச்சொல்லுடன் ஐ, ஆள், கு, இன், அது போன்ற அசைகள் இணைந்து அச்சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றன. இவ்வாறு பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறைமை வேற்றுமை அப்படிங்கிறோம். அதாவது பெயர் சொல்லோட பொருளை வேற்றுப்படுத்தும் முறைமை வேற்றுமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதற்காக பெயர்ச்சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்தும் முறைமை வந்து வேற்றுமை. இதற்காக பெயர் சொல்லோடு இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களை வேற்றுமை உருபாக வருவதும் உண்டு. அவற்றை சொல்லுருபுகள் என்பர். சில இடங்களில் அந்த உருபுகள், அந்த சின்ன சின்ன வார்த்தை ஐயாள் கூ அப்படிங்கிற அந்த உருபுகள் வருவதற்கு பதிலாக முழு சொற்களே வரக்கூடிய இடம் இருக்குது. அந்த மாதிரி வேற்றுமை உருபாக வருவதும் உண்டு. அவற்றை வந்து சொல்லுருபுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆள் என்பது வேற்றுமை உருபாக வந்திருக்கு. ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். அப்போ இதில் கொண்டு அப்படிங்கிறது சொல்லுருபு. சொல்லுருபு அப்படிங்கிறதும் அந்த வேற்றுமை உருபுக்குள்ளே வர்றது தான். ஸோ அந்த தனியாகவே வர்றது, அவ்வளோதான். வேற்றுமையின் வகைகள். ஸோ வேற்றுமை 8 வகைப்படும். அவை முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை ஆகியனவாகும். முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. இரண்டாம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை முடிய உள்ள 6 வேற்றுமைகளுக்கும் உருபு உண்டு. அதாவது 8 வேற்றுமைகள் இருக்கு இல்லையா, 1க்கும் 8க்கும் உருபு கிடையாது. 2லேருந்து 7 வரைக்கும் வேற்றுமை உருபுகள் இருக்குது. என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேற்றுமை உருபுகள் பெற்றுள்ள தொடர்கள் வேற்றுமை தொடர்கள் என்பர். வேற்றுமை உருபுகள் எந்த தொடரில் வந்திருக்கோ அந்த தொடர் வேற்றுமை தொடர்கள் என்பர். வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அஃது இடம்பெறாமல் மறைந்து பொருள் தந்தால் அது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுள்ள தொடர் வந்து வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். வேற்றுமை உருபுகள் பெற வேண்டிய இடத்தில் அஃது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அது வேற்றுமை தொகை. அப்போது வேற்றுமை தொடர் அப்படின்னா என்னன்னு தெரியணும், வேற்றுமை தொகை அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ வேற்றுமை தொகை அப்படிங்கிறது அதே தான் தொகைநிலை தொடர்போ சேர்ந்து வரும். வேற்றுமை உருபு வந்து மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை, மறையாமல் வந்தால் அது வேற்றுமை தொடர், அவ்வளோதான். முதல் வேற்றுமை அப்படிங்கிறது பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், செயல்பட பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும்.
பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், செய்படு பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமையாகும். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர். பாவை வந்தாள் அப்படிங்கிறது தான் இதோட உதாரணம். அடுத்ததாக இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ என்பதாகும். கபிலர் பரணரை பரணர் புகழ்ந்தார். ஸோ இவ்விரு தொடர்களையும் கவனித்து பார்க்கணும். கபிலர் பரணரை புகழ்ந்தார் அப்படிங்கிறதும் கபிலரை பரணர் புகழ்ந்தார் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து கபிலர் பரணரை புகழ்ந்தார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், கபிலரை பரணர் புகழ்ந்தார்கிறது ரெண்டாவது சென்டென்ஸ். ஸோ இந்த இரு தொடர்களையுமே இரண்டாம் வேற்றுமை உருபு எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் செய்யப்படும் பொருளாக மாறிவிடுகிறது. அதாவது ஐ எங்கே செய்கிறதோ அவருக்கு பாராட்டு அப்படிங்கிற மாதிரி மாறிடுது இல்லையா. இவ்வாறு ஒரு பெயரை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமை செய்யப்படும் பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகை பொருள்களில் வரும். இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீக்கல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகை பொருள்களில் வரும். ஆக்கல் அப்படிங்கிறது கரிகாலன் கல்லணையை கட்டினான். அழித்தல் அப்படிங்கிறது பெரியார் மூட நம்பிக்கைகளில் ஒழித்தார். அடைதல் அப்படின்னா கோவலன் மதுரையை அடைந்தான். நீத்தல் அப்படிங்கிறது காமராஜர் பதவியை துறந்தார். ஒத்தல் அப்படிங்கிறது தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உடைமைங்கிறது வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். ஸோ இதெல்லாமே இரண்டாம் வேற்றுமை தான். ஆக்கல், அழித்தல், அடைதல், நீக்கல், ஒத்தல், உடைமை. அந்த ஆக்கல் அப்படிங்கிறது கரிகாலன் கல்லணையை கட்டினான். அழித்தல்ங்கிறது பெரியார் மூட நம்பிக்கையை ஒழித்தார். அடைதல் அப்படிங்கிறது கோவலன் மதுரையை அடைந்தான். நீத்தல் அப்படிங்கிறது காமராஜர் பதவியை துறந்தார். ஒத்தல் அப்படிங்கிறது தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உடைமை அப்படிங்கிறது வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். அடுத்ததாக மூன்றாம் வேற்றுமை ஆண், ஆள், ஆண், ஒடு, ஓடு ஆகிய 4 மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய உறுப்புகளாகும். ஆள், ஆண், ஒடு, ஓடு. ஸோ இவற்றுள் ஆள், ஆண் ஆகியவை கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகை பொருள்களில் வரும். ஆள், ஆண் அதாவது 4 வார்த்தை மூன்றாம் வேற்றுமை தொகையில் இருக்குது. ஆள், ஆண், ஒடு, ஓடு. அதில் ஃபஸ்ட்டு ஆள், ஆண் அப்படிங்கிற 2 வார்த்தை மட்டும் கருவி பொருளையும் வரும், கருத்தா பொருளையும் வரும். ஸோ அந்த கருவி பொருள் முதற்கருவி, துணைக்கருவி அப்படின்னு 2 வகைப்படும். கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுது இல்லையா, அது முதற்கருவி. மரத்தால் சிலை செய்தான் அப்படிங்கிறது ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. உளியால் சிலை செய்தான் அப்படின்னு சொல்கிறது ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. கருத்தா பொருளில் ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா என 2 வகைப்படும். கருத்தா பொருள்கள் கருவி பொருளை பார்த்தாச்சு, முதற்கருவி, துணைக்கருவி என்னென்னு. அடுத்து கருத்தா பொருள்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இதில் வருது, ஆள், ஆண் கீழே தான் இதெல்லாமே வருது. ஸோ ஆள், ஆணை கீழே கருவி, கருத்தான்னு வரும். அந்த கருவியில் முதற்கருவி, துணைக்கருவின்னு வரும். இப்போ நம்ம ஆள், ஆணை கீழே வர கருத்தா பொருள் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். ஸோ கருத்தால் பொருள் ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா அப்படின்னு 2 வகைப்படும். பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. அடுத்தது தானே செய்வது இயற்றுதல் கருத்தா. நம்மளாக எழுதணும்னா அது இயற்றுதல். ஒருவர் செய்ய சொன்னாங்க அப்படின்னா அது ஏவுதல். கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. தானே செய்வது இயற்றுதல் கருத்தா. சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். புறத்தூய்மை நீரான் அமையும். ஆண் அப்படிங்கிறது செய்யுள் வழக்கில் இடம்பெறும். புறத்தூய்மை நீரான் அமையும். ஒடு, ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் உடனிகழ்ச்சி பொருளில் வரும். ஒடு, ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் உடனிகழ்ச்சி பொருளில் வரும். தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். அடுத்தது 4ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமைக்கு உரிய உருபு கூ என்பதாகும். 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு கூ. இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும். 4ஆம் வேற்றுமை உருபு கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும். கொடை அப்படிங்கிறது முல்லைக்கு தேர் கொடுத்தான். பகைனா புகை மனிதனுக்கு பகை. நட்பு அப்படிங்கிறது கபிலருக்கு நண்பர் பரணர். தகுதி அப்படிங்கிறது கவிதைக்கு அழகு கற்பனை. அதுவாதல் அப்படிங்கிறது தயிருக்கு பால் வாங்கினான். பொருட்டு அப்படிங்கிறது தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை அப்படிங்கிறது செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. எல்லை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். ஸோ இது 4ஆம் வேற்றுமைக்கான உருபு கூ. இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை அப்படிங்கிற பல இடங்களில் வரும். கொடை அப்படின்னா முல்லைக்கு தேர் கொடுத்தான். பகைனா புகை மனிதனுக்கு பகை. நட்பு அப்படிங்கிறது கபிலருக்கு நண்பர் பரணர். தகுதி அப்படிங்கிறது கவிதைக்கு அழகு கற்பனை. அதுவாதல் அப்படிங்கிறது தயிருக்கு பால் வாங்கினான். பொருட்டுனா தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை அப்படிங்கிறது செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. எல்லைங்கிறது தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல்.
ஸோ தெரிந்து கொள்வோம். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 4ஆம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. கூலிக்காக வேலை அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உறுப்பில் வந்து ஆக அப்படிங்கிற வார்த்தை சேர்ந்து வரும். அடுத்தது 5ஆம் வேற்றுமை தொகை. 5ஆம் வேற்றுமை இன் இல் ஆகிய வந்து 5ஆம் வேற்றுமை உறுப்புகளாகும். இன் இல் நீக்கல் ஒப்பு எல்லை ஏது ஆகிய பொருள்களில் வரும். நீக்கல் அப்படிங்கிறது தலையின் இழிந்த மயிர் அப்படிங்கிறது நீக்கல். ஒப்பு அப்படிங்கிறது நீங்கள் ஒப்பு எல்லை ஏது. நீங்கள் அப்படிங்கிறது தலையின் இழிந்த மயிர். ஒப்பு அப்படிங்கிறது பாம்பின் நிறம் ஒரு குட்டி. எல்லை அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். ஏது அப்படிங்கிறது சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். ஸோ 5ஆம் வேற்றுமை உறுப்பை பொறுத்த வரைக்கும் இன் இல் ஆகியவை வந்து 5ஆம் வேற்றுமை உறுப்புகள். இது வந்து நீங்கள் ஒப்பு எல்லை ஏதுங்கிற பொருளில் வரும். நீங்கள் அப்படிங்கிறது தலையின் இழிந்த மயிர். ஒப்புங்கிறது பாம்பின் நிறம் ஒரு குட்டி. எல்லை அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். ஏது அப்படிங்கிறது சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். 6ஆம் வேற்றுமை பொறுத்த வரைக்கும் அது ஆது ஆ ஆகியவை 6ஆம் வேற்றுமை உறுப்பு. அது ஆது ஆ. ஸோ இவ்வேற்றுமை வந்து உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். அந்த உரிமை பொருளை வந்து கிழமை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எடுத்துக்காட்டு ராமனது வில் நண்பனது கை. ஆ ஆ ஆகிய உறுப்புகளை இக்காலத்தில் பயன்படுத்த நம்ம கிடையாது. அதுங்கிறத நான் பயன்படுத்துகிறோம். அது ஆ அப்படிங்கிற உறுப்புகளை இக்காலத்தில் பயன்படுத்தவில்லை. அடுத்ததாக 7ஆம் வேற்றுமை உறுப்பு பொறுத்த வரைக்கும் 7ஆம் வேற்றுமைக்கு உரிய உறுப்பு வந்து கண். 7ஆம் வேற்றுமைக்கு உரிய உறுப்பு கண். மேல் கீழ் கால் இல் இடம் போன்ற உறுப்புகளும் உண்டு. மேல் கீழ் கால் இல் இடம் போன்ற உறுப்புகளும் 7ஆம் வேற்றுமைக்கு உண்டு. இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் 7ஆம் வேற்றுமை உறுப்பு இடம்பெறும். இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் 7ஆம் வேற்றுமை இடம்பெறும். எடுத்துக்காட்டு எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது. இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் 7ஆம் வேற்றுமை உறுப்பு இடம்பெறும். எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது. அடுத்ததாக 7ஆம் வேற்றுமை உறுப்புகளை நம்ம புரிஞ்சுக்கணும். இல் என்னும் உறுப்பு வந்து 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு. இல் அப்படிங்கிறது 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு. நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை. இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை என்றும் கொள்ள வேண்டும். இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை. ஏன்னா 7ஆம் வேற்றுமை இடம் காலம் தான் உணர்த்தும். 5ஆம் வேற்றுமை தான் நீக்கல் ஒப்பு எல்லை ஏது அப்படிங்கிற பொருளில் வரும். ஸோ இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை, நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை. அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து 8ஆம் வேற்றுமை. இது விழிப்பொருளில் வரும். 8ஆம் வேற்றுமை விழிப்பொருளில் வரும். படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதை விழிவேற்றுமை. படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழிவேற்றுமை என்கிறோம். இவ்வேற்றுமைக்கென்று தனியே உறுப்பு கிடையாது. பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது 8ஆம் வேற்றுமை. ஸோ வேற்றுமை உறுப்புகளும் அவற்றின் பொருள்களும். முதல் வேற்றுமை அதாவது எழுவாய் வேற்றுமை வந்து உறுப்பு கிடையாது. சொல்லுறுப்பு பொறுத்தவரைக்கும் ஆனவன் ஆவான் ஆகின்றவன். முதல் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது. சொல்லுறுப்பு பொறுத்தவரைக்கும் ஆனவன் ஆவான் ஆகின்றவன். பொருள் வந்து பயனடை ஏற்றல். 2ஆம் வேற்றுமை வந்து உறுப்பு வந்து ஐ, சொல்லுறுப்பு இல்லை, பொருள் வந்து செய்படு பொருள். 3ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து ஆள் ஆண் ஓடு ஒடு, சொல்லுறுப்பு வந்து கொண்டு வைத்து உடன் கூட, பொருள் வந்து கருவி கருத்தா உடன் நிகழ்ச்சி. 4ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து கூ, சொல்லுறுப்பு வந்து ஆக பொருட்டு நிமித்தம், பொருள் வந்து கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை. 5ஆம் வேற்றுமை உறுப்பை பொறுத்தவரைக்கும் இல் இன், சொல்லுறுப்பை பொறுத்தவரைக்கும் இலிருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும், பொருள் வந்து நீங்கள் ஒப்பு எல்லை ஏது. 6ஆம் வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் உறுப்பு வந்து அது ஆது ஆ, சொல்லுறுப்பை பொறுத்த வரைக்கும் உடைய, பொருள் வந்து கிழமை பொருளில் வரும். 7ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படிங்கிறது கண், சொல்லுறுப்பு கிடையாது, பொருள் வந்து இடம் காலம். 8ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது விழி, உறுப்பு வந்து இல்லை, சொல்லுறுப்பு கிடையாது, பொருள் வந்து விழித்தல் அதாவது அழைத்தல்ல வரும். முதல் வேற்றுமை உறுப்பு கிடையாது. 8ஆம் வேற்றுமை உறுப்பு கிடையாது. சொல்லுறுப்பை பொறுத்த வரைக்கும் முதல் வேற்றுமை ஆனவன் ஆவான் ஆகின்றவன் வரும், பொருள் வந்து பயனடை ஏற்று வரும். 2ஆம் வேற்றுமை வந்து உறுப்பு ஐ, சொல்லுறுப்பு கிடையாது, பொருள் வந்து செய்யப்படும் பொருளில் வரும். 3ஆம் வேற்றுமை ஆள் ஆண் ஓடு ஓடு, சொல்லுறுப்பு வந்து கொண்டு வைத்து உடன் கூட, பொருள் வந்து கருவி கருத்தா உடன் நிகழ்ச்சி. 4ஆம் வேற்றுமை வந்து உறுப்புக்கு, சொல்லுறுப்பு வந்து ஆக பொருட்டு நிமித்தம், பொருள் வந்து கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை. கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை. 5ஆம் வேற்றுமையை பொறுத்தவரைக்கும் இல் இன், சொல்லுறுப்பு இலிருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும், பொருள் வந்து நீங்கள் ஒப்பு எல்லை ஏது. 6ஆம் வேற்றுமை உறுப்பு பொறுத்த வரைக்கும் அது ஆது ஆ, சொல்லுறுப்பு உடைய, பொருள் வந்து கிழமை. 7ஆம் வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் உறுப்பு வந்து கண், சொல்லுறுப்பு கிடையாது, பொருள் வந்து இடம் காலம். 8ஆம் வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் விழி வேற்றுமை,
உருபு கிடையாது, சொல்லுருபு கிடையாது. பொருள் வந்து அழைத்தல். ஸோ அடுத்ததாக இயல் 5. இயல் 5ல் வந்து தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் என்பதை அறிந்தோம். அதாவது ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதாவது ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ வந்தால் சொல், சொற்கள் பல தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அது சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பால் பருகினான் வெண்முத்து. ஸோ இந்த தொடர் பால் பருகினான் வெண்முத்து, இதில் வந்து பாலை பருகினான் வெண்மையான முத்து அப்படிங்கிற பொருளை தருது. முதல் தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருவு, அடுத்த தொடரில் மை என்னும் விகுதியும் ஆன என்னும் உருவும் மறைந்து நின்று பொருளை உணர்த்துகின்றன. அதாவது பால் பருகினான்னா பாலை பருகினான், அப்போ ஐ வந்து மறைஞ்சிருக்கு. வெண்முத்துனா வெண்மையான முத்து, அப்போ வேற்றுமை உருவுங்கிறது மை அப்படிங்கிற விகுதியும் ஆன அப்படிங்கிற உருவும் வந்து மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி அதாவது மறைந்து வருமானால் அது தொகைநிலை தொடர்கள் எனப்படும். இத்தொகைநிலை தொடர்கள் வந்து 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. ஸோ இந்த மாதிரி 6 வகைப்படும். வேற்றுமை தொகையை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் படித்தால், ஸோ இத்தொடரில் திருக்குறளை படித்தால் என விருந்து பொருளை தருது. இரு சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். ஸோ திருவாசகம் படித்தான், ஐ திருவாசகத்தை படித்தான் வரலே, அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை. தலை வணங்கு, இது ஆள், தலையால் வணங்கு, அப்போ மூன்றாம் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான், சிதம்பரத்திற்கு சென்றான், இது நான்காம் வேற்றுமை தொகை. மலைவீழ் அருவி, மலைவீழின் அருவி அப்படின்னு ஐந்தாம் வேற்றுமை தொகையில் ஒரு. கம்பர் பாடல் அப்படின்னா கம்பரது பாடல், ஆறாம் வேற்றுமை தொகை. மலை குகை, மலையின் கண் குகை, அப்போ ஏழாம் வேற்றுமை தொகை. அப்போ திருவாசகம் படித்தான் இரண்டாம் வேற்றுமை தொகை, தலை வணங்கு மூன்றாம் வேற்றுமை தொகை, சிதம்பரம் சென்றான் நான்காம் வேற்றுமை தொகை, மலைவீழ் அருவி ஐந்தாம் வேற்றுமை தொகை, கம்பர் பாடல் ஆறாம் வேற்றுமை தொகை, மலை குகை ஏழாம் வேற்றுமை தொகை. உருபும் பயனும் உடன்தொக்க தொகை, அதாவது பணப்பை அப்படிங்கிறது இது பணத்தை கொண்ட பை அப்படிங்கிற பொருள் தருது. பணப்பை அப்படின்னா பணத்தை கொண்ட பை. அப்போது பை என்னும் இரு சொற்களுக்கு இடல், அதாவது பணம் பை, அந்த ரெண்டு சொற்களுக்கு நடுவில் வந்து ஐ என்னும் வேற்றுமை உருவம், அதாவது பணத்தை அப்படிங்கிறப்போ ஐ வேற்றுமை உருவம், கொண்ட பணத்தை கொண்ட பை அப்படின்னா அப்போ கொண்ட என்னும் வேற்றுமை சொல்லும், அதாவது உருவோட பயன் மறைந்து வந்துள்ளன. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவம் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் பயன், அதாவது பயன் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுவும் மறைந்து வந்துச்சு அப்படின்னா உருபும் பயனும் உடன்தொக்க தொகை எனப்படும். இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னா பால் குடம், பாலை கொண்ட குடம். ஸோ இரண்டாம் வேற்றுமை வருது ஐ, அப்போ கொண்ட அப்படிங்கிறது அதோட பயன், அப்போ பால் குடம் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகையும் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்லணும். பாலை கொண்ட குடம். மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னா பொற்சிலை, அதாவது பொன்னால் ஆகிய சிலை, பொற்சிலை. மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னா மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை, அப்படிதான் நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகைனா மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. வினைத்தொகை அப்படிங்கிறது ஆடுகொடி வளர்த்தமிழ். இந்த தொடர்களில் ஆடுகொடி வளர்த்தமிழ், இத்தொடர்களில் ஆடு வளர் என்பன வினைப்பகுதியில், ஆடு வளர் அப்படிங்கிறது வினைப்பகுதியில். இவை முறையே கொடி தமிழ் என்னும் பெயர்ச்சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரெச்சங்களாக உள்ளன. அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி வந்துள்ளன, அதாவது மறைந்து காலம் காட்டும் இடைநிலைகள் மறைந்து வந்துள்ளன. இவ்வாறு இவை முறையே ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி எனவும் வளர்ந்த தமிழ், வளர்க்கின்ற தமிழ், வளரும் தமிழ் என முக்காலத்திற்கும் பொருந்தும்படி பொருள் தருகின்றன. இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சத்தை வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சத்தை வினைத்தொகை என்பர். காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகைன்னு சொல்லி நன்னூலில் 364வது பாடலில் சொல்கிறாங்க. காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகை அப்படின்னு சொல்லி நன்னூலில் 364ல் குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக பண்புத்தொகை அப்படிங்கிறது வெண்ணிலவு கருங்குவளை.
வெண்ணிலவு கருங்குவளை இத்தொடரில் வெண்மை கருமை என்னும் பண்புகள் நிலவு குவளை என்னும் பெயர்ச்சொற்களை தழுவி நிற்கின்றன. ஆன ஆகிய என்னும் பண்புருவுகள் மறைந்து வெண்மையான நிலவு கருமையாகிய குவளை என்னும் பொருளை தருகின்றன. அதாவது வெண்ணிலவு கருங்குவளை அப்படிங்கிறதுல வெண்மை கருமை அப்படிங்கிற பண்புகள் நிலவு குவளை என்னும் பெயர்ச்சொற்களை தழுவி நிற்கின்றன. ஆன ஆகிய பண்புருவுகள் மறைந்து வெண்மையான நிலவு கருமையாகிய குவளை என்னும் பொருளை தருகின்றன. இவ்வாறு பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர்ச்சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புருகள் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர்ச்சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புருவுகள் மறைந்து வருவது பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இருபெயரொட்டு பண்பு தொகை. இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா பனை மரம். ஸோ இந்த தொடர் பனையாகிய மரம் அப்படின்னு சொல்லணும். மரம் என்பது பொதுப்பெயர், பனை என்பது மரங்களுள் ஒன்றனை குறிக்கும் சிறப்பு பெயர். இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருவு மறைந்து வருவது இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பனை மரம் அப்படிங்கிறதுல பனையாகிய மரம். அப்போது மரம்ங்கிறது பொதுப்பெயர், பனைங்கிறது சிறப்பு பெயர். சிறப்பு பெயர் ஃபஸ்ட்டு, பொதுப்பெயர் ரெண்டாவது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது பனையாகிய, அப்போ ஆகிய என்னும் பண்புருவு மறைந்து வருவதை இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்கிறோம். அடுத்தது உவமைத்தொகை. மலர் விழி. இத்தொடர் மலர் போன்ற விழி என்னும் பொருளை தருகிறது. மலர்ங்கிறது உவமை, விழிங்கிறது உவமேயம். இடையில் போன்ற என்னும் உவம உருவு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உவம உருவுகள் மறைந்து வருவது உவமைத்தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மலர் விழி, மலர் போன்ற விழி. ஸோ இதில் மலர்ங்கிறது உவமை, விழிங்கிறது உவமேயம், இடையில் போன்ற அப்படிங்கிறது உவம உருவு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உவம உருவுகள் மறைந்து ஏதாவது ஒன்று மறைந்து வருவது உவமைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். உண்மைத்தொகைனா இரவு பகல் தாய் தந்தை. இத்தொடர்களில் இரவும் பகலும் தாயும் தந்தையும் என விரிந்து பொருள் தருகிறது. இச்சொற்களின் இடையிலும் இறுதியிலும் எனும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருகிறது. இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் எனும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதை உண்மைத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு வெளிப்பட வருவது எண்ணும்மைன்னு சொல்கிறோம். இரவும் பகலும், பசுவும் கன்றும். ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு வெளிப்பட வருவது எண்ணும்மை, அதாவது வெளிப்பட வருவது. ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு வெளிப்பட வருவது எண்ணும்மை. இரவும் பகலும், பசுவும் கன்றும். உண்மை தொகை அப்படிங்கிறது இரவும் பகலும். இதில் இரவும் பகலும் தாயும் தந்தையும் விருந்து பொருள் தருகிறது. இச்சொல்ல இடையிலும் இறுதியிலும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருகிறது. இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்றும் இடைச்சொல் மறைந்து நின்றுனா அது உண்மை தொகை. வெளிப்பட வந்துச்சுன்னா அது எண்ணும்மை. அன்மொழி தொகைனா பொற்றொடி வந்தால். தொடினா வளையல், தொடினா வளையல். இத்தொடரில் பொற்றொடி என்பது பொன்னாலான வளையல் என பொருள் தரும். இத்தொடர் வந்தான் என்னும் வினைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னாளாகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் என்னும் பொருளை தருகிறது. இதில் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவும் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்தாள் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை எனப்படும். அதாவது பொற்றொடி வந்தாள் அப்படிங்கிறதுல இத்தொடரில் பொற்றொடி என்பது பொன்னாளான வளையல் அப்படிங்கிற பொருள் தருது. இந்த தொடரில் வந்தாள் அப்படிங்கிற வினைச்சொல் தழுவி நிற்பதால் பொன்னாளாகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் என்னும் பொருளை தருகிறது. ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவும் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்தாள் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவ்வாறு வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை. அன்மொழி தொகையில் பிரித்து எழுதும்போது அல் மொழி தொகை. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அன்மொழி தொகை. அடுத்ததாக தொகாநிலை தொடர். ஒரு தொடரில் இரு சொற்கள் அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வுருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அது தொகாநிலை தொடர் எனப்படும். ஒரு தொடரில் இரு சொற்கள் அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வுருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதனை தொகாநிலை தொடர் என்பர். இத்தொகாநிலை தொடர் எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் என 9 வகைப்படும். ஸோ இதில் எத்தனை வகை இருக்குன்னா 9 வகை இருக்குது. எதுவுமே மறைஞ்சு வராமல் வெளிப்படையாக இருக்கும். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகா நிலைத்தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் என 9 வகைப்படும். எழுவாய் தொடர் அப்படிங்கிறது மல்லிகை மலர்ந்தது. இதில் மல்லிகை என்னும் சொல் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை கொண்டு அமைந்துள்ளது. இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது எழுவாய் தொடர் ஆகும்.
மல்லிகை மலர்ந்தது. இப்போ மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனலை அமைந்து இடையில் எந்த சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது எழுவாய் தொடர்னு சொல்கிறோம். விழித்தொடர் அப்படிங்கிறது நண்பா படி. இதில் நண்பா என்னும் விழிப்பெயர் படி என்னும் பயனலையை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது விழித்தொடர். நண்பா படிங்கிறது நண்பாங்கிற விழிப்பெயர் படி என்னும் பயனலை கொண்டு முடிந்து இடையில் எந்த சொல்லும் மறையாமல் வந்திருக்கிறதுனால இது விழித்தொடர். வினைமுற்று தொடர் அப்படின்னா சென்றனர் வீரர். சென்றனர் என்னும் வினைமுற்று வீரர் என்னும் பெயரை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வினைமுற்று தொடர். சென்றனர் வீரர் வினைமுற்று தொடர். அடுத்தது பெயரச்ச தொடர். வரைந்த ஓவியம். இதில் வரைந்த என்னும் எச்சவினை ஓவியம் என்னும் பெயர்ச்சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடருக்கு உதாரணம் வரைந்த ஓவியம். அடுத்ததாக வினையச்ச தொடர். தேடி பார்த்தான். இதில் தேடி என்னும் வினைச்சொல் வினையச்ச சொல். தேடி என்னும் வினையச்ச சொல் பார்த்தான் என்னும் வினைமுற்று சொல்லை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமலும் வந்துள்ளதால் இது வினையச்ச தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேற்றுமை தொகாநிலை தொடர். கவிதையை எழுதினார். இதில் ஐ என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதால் இது வேற்றுமை தொகாநிலை தொடர். இடைச்சொல் தொடர். மற்று பிற. மற்று குடல் பிற. இதில் மற்ற என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது இடைச்சொல் தொடர். அடுத்ததாக உரிச்சொல் தொடர். சாலவும் நன்று. இதில் சால என்னும் உரிச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது உரிச்சொல் தொடர். அடுக்குத் தொடர். நன்று 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 ஒரே சொல். இதில் ஒரே சொல் பலமுறை அடுக்கி வந்துள்ளதால் இது அடுக்குத் தொடர். அடுத்ததாக இயல் 6 புணர்ச்சி. புணர்ச்சி அப்படிங்கிற கருத்துக்களை பார்த்தலாம். தமிழ் அமுதம் ஆகிய இரு சொற்களையும் சேர்த்தொழித்து பார்த்தோம்னா தமிழ் அமுதம் என்று ஒலிக்கிறது அல்லவா. ஸோ இவற்றில் முதல் உள்ள சொல்லை நிலைமொழி என்றும் அதனுடன் வந்து சேரும் சொல்லை வருமொழி என்றும் கூறுவர். முதல்ல வர சொல் தமிழ் அப்படிங்கிறது நிலைமொழி. எந்த சொல் வந்து சேருதோ அது வருமொழி. இவ்விரு சொற்களும் சேரும் பொழுது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதலெழுத்தும் இணைகின்றன. இவ்வாறு நிலைமொழி ஈரும், அதாவது ஈருனா கடைசி, நிலைமொழி அந்த தமிழ்ங்கிற வார்த்தையில் கூட கடைசி எழுத்து அப்படிங்கிறது நிலைமொழி ஈருனா கடைசி. வருமொழி முதல். வருமொழினா அமுதம். அப்போ அமுதத்தில் ஃபஸ்ட்டு எழுத்து என்னது ஆ. ஸோ அதான் நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக அமைந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக அமைந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். சிலை கூட்டல் அலகு சிலையலகு. லைங்கிறது ஈழ்கூட்டல் ஐ. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி எனப்படும். நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி எனப்படும். மண்கூட்டல் அலகு மண் அலகு. வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக அமைந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி. பொன்கூட்டல் உண்டு பொன்னுண்டு. வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி. பொன்கூட்டல் பொன்னுண்டு. வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி. பொன்குடல் சிலை பொற்சிலை. சி அப்படிங்கிறது இச்குடல் இ. வருமொழியின் முதலெழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி. கரெக்ட். அந்த எழுத்து கடைசியாக வரதை பொறுத்து நிலைமொழி ஈறு மெய் முதல் அப்படின்னு சொல்கிறோம். இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சியும். நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சியாகும். தாய்மொழி. அப்போ தாய்குடல் மொழி தாய்மொழி. இரு சொற்களிலும் எம்மாற்றமும் நிகழவில்லை, அது தாய்மொழி அப்படின்னு சேருது. உடல் கூட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல். இங்கு இல் கூட்டல் ஓ, அதாவது உடலில் வர இல்லு ஓ அப்படிங்கிற ஓ இணைந்து லோ என்னும் உயிர்மையை எழுத்தாயிற்று. உடல் லோம்பல் அப்படின்றது புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்தாக தெரியவோ மறையவோ இல்லை. இரண்டு சொற்கள் இணையும் பொழுது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றல் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி எனப்படும். விகார புணர்ச்சி தோன்றல் திரிதல் கெடுதல். அப்போ உடல் ஓம்பல் உடல் கூட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல் அப்படிங்கிறது புதிய எழுத்து தோன்றவோ வேறு எழுத்தாக தெரியவோ இல்லை. அதனால் இது இயல்பு புணர்ச்சியில் தான் வருது. இயல்பு புணர்ச்சியில் வருது. அடுத்தது இரண்டு சொற்கள் இணையும் இடங்களில் நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி எனப்படும். விகார புணர்ச்சி தோன்றல் திரிதல் கெடுதல் என்று 3 வகைப்படும். தோன்றல் திரிதல் கெடுதல் என 3 வகைப்படும். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் எனப்படும். தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் இத்து தோன்றுகிறது. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம். வில் கூட்டல் கொடி விற்கொடி இல் இர்ரா மாறுது. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது ஒரு எழுத்து மறைவது கெடுதல் விகாரம். மனம் கூட்டல் மகிழ்ச்சி மனம் மகிழ்ச்சி இம் மறைஞ்சிருது. இரண்டு சொற்கள் இணையும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. நாடகம் கூட்டல் கலை நாடகக்கலை. இங்கு கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றில் உள்ள மகர மெய் மறைந்தது. தோன்றல் விகாரத்தின்படி இக்கு என்னும் மெய்யெழுத்து தோன்றியது.
அப்போ தோன்றல் திரிதல் கடந்தல் ஒன்றுக்கு ஒன்று மாறி மாறி நம்மளுக்கு வரும் ஒரு ஒரு இடத்துலையுமே. நாடகக்கலை எப்படி மாறுச்சுன்னா, கெடுதல் விகாரத்தின்படி நிலைமூன்று ஈற்றில் உள்ள மகர எழுத்து இம் அப்படிங்கிற எழுத்து போயிடுத்து. தோன்றல் விகாரத்தின்படி இக்கு அப்படிங்கிறது இக்கு வந்து உள்ளே வந்துருச்சு. அவ்வளோதான். அடுத்ததாக இயல் 7ல் இருக்கக்கூடியது வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும். வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும். கதையை படித்தேன் எழுதி கொண்டேன். கதையை படித்தேன் எழுதி கொண்டேன். அப்படி சொன்னது எப்படி தெரியும்? மேலே உள்ள சொற்றொடர்களை படித்து பார்க்கும் பொழுது இவ்வாறு இயல்பாக படிக்க இயலாதவாறு சொற்களுக்கு இடையே ஒரு ஓசை இடைவெளி இருப்பதை உணர முடிகிறது அல்லவா? கதையை படித்தேன் எழுதி கொடுத்தேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும்? அப்போது இப்போ திருத்தி படித்தோம்னா கதையை படித்தேன் எழுதி கொடுத்தேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும்? ஸோ இப்பொழுது இயல்பாக படிக்க முடிகிறது அல்லவா? அதாவது மேலும் நம்ம பேசும் பொழுது இப்படி தான் நம்ம பேசுகிறோம். கதையை படி எழுதி கொடு அப்படி சொன்னது எப்படி தெரியும்? ஸோ ஒரு எழுத்து ஒரு சொல்லின் முதலெழுத்து கா சா தா பா கா சா தா பா ஆகிய வல்லின எழுத்து வரிசைகள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அது வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். இதனை வல்லினம் மிகல் என்று கூறுவர். அதாவது ஒரு சொல்லின் முதலெழுத்து கா சா தா பா ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய் எழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். இதனை வல்லினம் மிகல் என்று கூறுவர். எல்லா இடங்களிலும் வல்லின மெய்யெழுத்து மிகும் என்று கூற முடியாது. மிதந்து சென்றது, செய்து பார்த்தான், படித்த கவிதை, பெரிய தாவரம் ஆகிய சொற்களில் வல்லினம் மிகவில்லை என்பதை நம்ம கவனிக்கணும். இவ்வாறு வல்லினம் மெய் மிகக்கூடாத இடங்களை வல்லினம் மிகா என்ற இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வல்லின மெய்களை சேர்த்து எழுதுவதன் நோக்கம் வந்து படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமன்று செய்திகளில் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கும் வல்லினம் மிகுதலும் மிகாமையும் உதவுகின்றன. அதாவது வல்லின மெய்களை சேர்த்து எழுதுகிற நோக்கம் வந்து படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறது மட்டும் கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய செய்தி வந்து கருத்து பிழை இருக்கக்கூடாது, பொருள் குழப்பம் ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் வல்லினம் மிகுதலும் மிகாதலும் நமக்கு உதவுகிறது. மண் வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வா. இவற்றில் முதல் தொடரில் மண் வெட்டியை எடுத்து வா என்ன பொருள் தருகிறது. இரண்டாம் வேற்றுமை வந்து மண்ணை வெட்டி எடுத்து வா என்னும் பொருளை தருகிறது. அதாவது மண் வெட்டி கொண்டு வானா மண்ணை வெட்டுற மம்முட்டி கொண்டு வான்னு அர்த்தம். மண் வெட்டி கொண்டு வானா மண்ணை தோண்டி எடுத்து வா அப்படிங்கிறது அர்த்தம். இவ்வாறு பொருள் தெளிவை ஏற்படுத்தவும் வல்லினம் மிகுதல் பயன்படுகிறது. வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் வல்லினம் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடிய இடத்தில் மிகக்கூடாத இடத்தில் வல்லினம் மெய்யிட்டு எழுதுவதும் தவறாகும். இவ்வாறு சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை என கூறப்படும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல வல்லின எழுத்துக்கள் சேர்க்கிறதும் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்காமல் இருப்பதும் சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை நம்ம சொல்கிறோம். வல்லின மிகும் இடங்கள். ஸோ அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். அந்த பக்கம் இந்த கவிதை, அந்த பக்கம் இந்த கவிதை சுட்டு திரிபுகள் பின்னாடி வல்லினம் மிகும். எந்த என்னும் வினாத்திரிபுக்கு அடுத்து வல்லினம் மிகும். எந்த என்னும் வினாத்திரிபுக்கு அடுத்து வல்லினம் மிகும். எந்த திசை எந்த சட்டை. இரண்டாம் வேற்றுமை உருவாக ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவாக ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். தலையை காட்டு படத்தை படி, தலையை காட்டு படத்தை படி. நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும். எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும். இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். எழுதி பார்த்தான் ஓடி களைத்தான். எழுதி பார்த்தான் ஓடி களைத்தான். உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியல் உகரமாக மட்டும் இருந்தால் வல்லினம் மிகும். பெற்றுக்கொண்டேன் படித்து பார்த்தார். பெற்றுக்கொண்டேன் படித்து பார்த்தார். அந்த ரூ இல்லையா, குசுடு துப்ரூ அந்த எழுத்துக்கு, அதாவது பெற்றுக்கொண்டேன். அப்போ அங்கே இக்கு ஏன் வருதுன்னா அந்த வன்தொடர் குற்றியல் இல்லையா அது ரூ. அப்போது அதனால் அது வன்தொடர் குற்றியலமாக வருது. அதனால் உகரத்தில் வந்து நம்மளுக்கு உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் பெற்று வருது இல்லையா, வன்தொடர் குற்றியலமாக இருந்தால் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது. எதிர்மறை பெயரச்சின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாகும். இதில் வல்லினம் மிகும். எதிர்மறை பெயரச்சின் இறுதி எழுத்து கெட்டு வந்ததுனால் அது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். இது வல்லினம் மிகும். செல்லா காசு எழுதா பாடல். செல்லா காசு எழுதா பாடல். உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். மலர்பாதம் தாய்த்தமிழ். மலர்பாதம் தாய்த்தமிழ். உருவகத்தில் வல்லினம் மிகும். உருவகத்தில் வல்லினம் மிகும். தமிழ் தாய் வாய்ப்பவளம். தமிழ் தாய் வாய்ப்பவளம். எண்ணு பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். எண்ணு பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்கள் மட்டும் வல்லினம் மிகும். 8 புத்தகம் 10 காசு. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படி
ஆகிய சொற்களை அடுத்து வல்லினமிகும். அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும். அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும். திசை பெயர்களை அடுத்து வல்லினமிகும். திசை பெயர்களை அடுத்து வல்லினமிகும். கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெற்கு பக்கம். மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகர மெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினமிகும். மகர மெய்யை முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகர மெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினமிகும். மரம் கூட்டல் சட்டம், மரச்சட்டம். அப்போ இம் அப்படிங்கிறது அழிந்துருது, அப்போது அங்கே வல்லினமிகும், மரச்சட்டம். வட்டம் கூட்டல் பாறை, அங்கே இம் அழிந்தது, வட்டப்பாறை வருது. அடுத்து வல்லினம் மிகா இடங்கள் அப்படிங்கிறப்போ எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. தம்பி படித்தான், யானை பிளிரியது. ஸோ அது மாதிரி. அது இது எது ஆகிய சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகாது. அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது. அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. எழுதிய பாடல், எழுதாத பாடல். எழுதிய பாடல், எழுதாத பாடல். இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில். இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடம்னா வேற்றுமை தொகை அப்படின்னு அர்த்தம். இரண்டாம் வேற்றுமை தொகை இல்லையா? ஸோ அங்கே வல்லினம் மிகாது. இலை பறித்தேன், காய் தின்றேன். இலை பறித்தேன், காய் தின்றேன். இங்கே வந்து இலையை பறித்தேன், காயை தின்றேன். அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகையாக வருது. உருபு வந்து மறைந்து இருக்குது, அது பேர் தொகை. ஸோ அப்போ அங்கே வல்லினம் மிகாது. உகரத்தில் முடியும் வினையச்சங்க மென்தொடர் குற்றியலாகவும் உற்றியலகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு தின்று தீர்த்தான், சென்று பார்த்தான். தின்று தீர்த்தான், சென்று பார்த்தான். அடுத்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எழுதுபொருள் சுடுசோறு. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எழுதுபொருள் சுடுசோறு. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என்னும் முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார். அந்த மாதிரி. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாய் தந்தை வெற்றிலை பாக்கு. தாய் தந்தை வெற்றிலை பாக்கு. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்ததாக இயல் 8 இருக்கக்கூடிய யாப்பு இலக்கணம். இயல் 8 யாப்பு இலக்கணம். இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் பார்த்தலாம். பாவலர்கள் தம் உள்ளத்தில் தோன்றும் உயர்ந்த கருத்துக்களை பாடல்களாக படைக்கின்றனர். குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை மரபு கவிதை. குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை மரபு கவிதை என்பர். இலக்கண கட்டுப்பாடுகளின்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை புதுக்கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இலக்கண கட்டுப்பாடுகளின்றி கருத்துக்கு முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை புதுக்கவிதை என்பர். மரக்கவிதைகள் எழுதுவதற்கு, மரபு கவிதைகள் எழுதுவதற்கு எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பிலக்கணம். மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் வந்து யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் 6. யாப்பிலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடர். ஸோ முதல்ல எழுத்து அப்படிங்கிறது யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3ஆக பிரிப்பர். அவை யாவன அப்படின்னா குறில், நெடில், ஒற்று. குறில், நெடில், ஒற்று. குறில் அப்படின்னா உயிர்குறில், உயிர் மெய்க்குறில். உயிர்குறில், உயிர் மெய்க்குறில். அதான் கா, ஞா, கா அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதில் வரக்கூடியது. உயிர்க்குறில்னா ஆ அந்த மாதிரி ஆ மட்டும். நெடில்னா ஆ, உயிர் நெடில், உயிர்மெய் நெடில், கா அந்த மாதிரி. ஸோ குறில், உயிர்குறில், உயிர்குறில், உயிர்மெய்குறில். நெடில், உயிர்நெடில், உயிர்மெய் நெடில். ஒற்று அப்படிங்கிறது மெய்யெழுத்து, ஆயுதெழுத்து. அசை அப்படிங்கிறது எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. அது நேரசை, நிறையசை என இருவகைப்படும். குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரசையாகும். குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது நேரசையாகும். உதாரணம் சொல்லப்போனால் நா, நம். அதாவது குறில், குறில் ஒற்று. நா, நாம். நெடில், நெடில் ஒற்று. 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் நிறையசையாகும். 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் நிறையசையாகும். கட இருகுறில், கடல் இருகுறில் ஒற்று. கடா குறில் நெடில், கடாம் குறில் நெடில் ஒற்று. அந்த மாதிரி வருது. சீர் அப்படிங்கிறது ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்துவது சீர். ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்துவது சீர் எனப்படும். சீர்களை ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், 4 அசைச்சீர்னு வகைப்படுத்துவாங்க. சீர்களை வந்து ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், 4 அசைச்சீர் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துவாங்க. தலை அப்படிங்கிறது சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்பர். முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகளை எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தலைகள் 7 வகைப்படும். சீர்கள் ஒன்றோடொன்று பொருந்துவதை தான் தலை. அந்த முதல் சீரோட இறுதியிலும், அதாவது முதல் வார்த்தையில் இறுதியிலும், 2வது வார்த்தையோட முதல்லும் வரக்கூடிய முதல் சீரும் 2வது சீர் சொல்லியா, முதல் சீரின் இறுதி வரும் சீர் நிலைமொழி வருமொழின்னு சொல்ல இல்லையா, அந்த மாதிரி முதல் சீரில் இறுதியும் வரும் சீரோட முதலிலும் உள்ள அசைகள் எவ்வசைகள் என்பதை பொறுத்து தலைகள் வந்து 7 வகைப்படும். அடி அப்படிங்கிறது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி. இது 5 வகைப்படும்.
2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி எனப்படும். இது 5 வகைப்படும். தொடை என்பது செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே தொடை. தொடை அப்படிங்கிறது செய்யுள்ள ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே தொடை எனப்படும். தொடை 8 வகைப்படும். முதன்மையான தொடைகள் அப்படின்னு சொன்னால் மோனை, எதுகை, இயைபு, அந்தாதி தொடை. இது 4 ரொம்ப ரொம்ப அதை 8ல் 4. முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு. ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீராக அடியின் முதலில் வருமாறு பாடுவது அந்தாதி தொடை. ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதியை அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை. பா வகைகள் 4 வகைப்படும். பா 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா செப்படோசை உடையது. அறநூல்கள் பலவும் வெண்பாவால் அமைந்தவை. வெண்பா செப்படோசை உடையது. அறநூல்கள் பெரும்பாலும் வெண்பாவால் ஆனவை. ஆசிரியப்பா அகவலோசை உடையது. சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியப்பாவால் ஆனவை. கலிப்பா துள்ளலோசை உடையது. கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. வஞ்சிப்பா தூங்கலோசை உடையது. வஞ்சிப்பா தூங்கலோசை உடையது. அடுத்ததாக இயல் 9 அணி இலக்கணம். செயல்களுக்கு அழகு தருவனவாகிய அணிகள் சிலவற்றை நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பிரிது மொழிதல் அணி. மலையப்பன் சிறந்த உழைப்பாளி, ஆனால் தனது உடல் நலத்தில் அக்கறை காட்ட மாட்டான். அதனால் அடிக்கடி நோய்வாய்ப்படுவான். ஒரு முறை நோயுற்றிருந்த அவனை பார்க்க வந்த அவனது உறவினர் ஒருவர், தம்பி, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், இதை நன்றாக புரிந்து கொள் என்றார். மலையப்பன், எனக்கு இப்போதுதான் புரிகிறது, இனி நான் என் உடல் நலத்தில் போதிய அக்கறை செலுத்துவேன் என்றான். இப்பகுதியை படித்து பார்க்கும் பொழுது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், அதுபோல உடல் நலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும் என்ற சொல்ல வந்த உறவினர் உவமை மட்டுமே கூறினார். அவர் சொல்ல வந்த கருத்தை மலையப்பன் தானாக புரிந்து கொண்டான். இவ்வாறு உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறோம். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்கிறாங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இந்த திருக்குறள் நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது, கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது என்ற உவமையை மட்டும் கூறுகிறது. இதன் மூலம் ஒவ்வொருவரும் தமக்கு உரிய இடத்தில் வெற்றி பெற முடியும், தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெறுதல் என்பது இயலாது என்னும் கருத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். எனவே இந்த குறப்பாரில் பிரிது மொழிதல் அணி வந்திருக்கிறது. அடுத்து வேற்றுமை அணி பொறுத்த வரைக்கும் தேனும் சர்க்கரையும் இனிப்பு சுவை உடையது. அவற்றுள் தேன் உடலுக்கு நன்மை செய்யும், வெள்ளை சர்க்கரை உடலுக்கு தீமை செய்யும். இப்பகுதியை நல்லா படித்து பார்த்தோம் அப்படின்னாக்க வெள்ளை சர்க்கரைக்கும் தேனுக்கும் ஒற்றுமை உண்டு, வேற்றுமையும் உண்டு. இரண்டுக்குமே இனிப்பு சுவை உண்டு. எனினும் ஒற்றுமை என்பது ஒற்றுமை. ஒன்று உடலுக்கு நன்மை செய்யும், இன்னொன்று தீமை செய்யும் என்பது வேற்றுமை. இவ்வாறு இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. அதாவது தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. இக்குறளில் முதலில் நெருப்பு, கொடுஞ்சொல் ஆகிய இரண்டும் சுடும் தன்மை உடையவை என்று கூறப்படுகிறது. பின்னர் நெருப்பினால் சுட்ட காயம் மாறிவிடும், உள்ளத்தில் ஏற்பட்ட வடு ஆறாது என்று இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு கூறப்படுகிறது. எனவே இது வேற்றுமை அணி. இரட்டுற முடிதல் அணி பொறுத்த வரைக்கும் காலில் காயத்திற்கு கட்டு போட்டியிருந்த இளைஞர் ஒருவன் பேருந்தில் ஏறினான். எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்று நடத்துனர் கேட்டார். அதே நேரம் அருகில் இருந்தவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டான். அவன் செங்கல்பட்டு என்று கூறினான். அவன் கூறியது இரு வினாக்களுக்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது. அவன் சொல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு, அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்றும் நடத்துனர் புரிந்து கொண்டார். அவன் காலில் செங்கல் பட்டதால் காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டார். இவ்வாறு ஒரு சொல் அல்லது ஒரு தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற முடிதல் அணியாகும். இதனை சிலேடை அணி என்றும் கூறுவர். ஓடும் எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னா, ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும், நாடும் குலை தனக்கு நாணாது, சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில், தேங்காயும் நாயும் நேர் செப்பு. ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும், நாடும் குலை தனக்கு நாணாது, சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில், தேங்காயும் நாயும் நேர் செப்பு. இப்பாடலின் பொருள் தேங்காய் நாய் இரண்டுக்கும் பொருந்துவதாக அமைந்துள்ளது. தேங்காயில் ஓடு இருக்கும், தேங்காயின் உட்பகுதி வெண்மையான நிறத்தில் இருக்கும், தேங்காய் கோணல் இல்லாமல் குலையாக தொங்கும். நாய் சில சமயம் ஓடிக்கொண்டிருக்கும், சில சமயம் ஓரிடத்தில் படுத்திருக்கும், அதன் வாயின் உட்பகுதி வெண்மையாக இருக்கும், குறைப்பதற்கும் ஏற்கப்படாது. இவ்வாறு இப்பாடல் இரண்டு பொருள்
தரும்படியாக படப்பட்டுள்ளதால் இது இரட்டுற மொழிகள் அணி எனப்படும். ஸோ இத்துடன் வந்து நமக்கு அவ்வளோதான். இதுக்கான ஆன்சர், புக் பேக் ஆன்சர் எல்லாமே நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். புக் பேக் ஆன்சருக்கு நம்ம தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதில் இலக்கணம் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இது பயனுள்ள வகையில் தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம படிக்கிற எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இந்த யூனிட்டை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இலக்கணத்துலேருந்து பெரும்பாலான கேள்விகள் இப்போது கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அல்லவா? ஸோ அதனால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ.